இன்றைக்கி ஒரு மார்னிங் டே விலாக் பார்த்துடலாம். இன்றைக்கி வந்துட்டு மார்னிங் 5 o'clockலாம் எழுந்திரிச்சிட்டேன். எழுந்திரிச்சு ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு ஒரு 6 o'clockலாம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, குக்கிங் ஒர்க்கு. காலையிலே வந்துட்டு தட்டம்பயிறு நைட்டு ஊற வச்சது அப்படியே வச்சுருந்தேன். ஊற வச்சு காலையில் வந்துட்டு பாயில் பண்ணிவிட்டு குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான தக்காளி வெங்காயம் எல்லாமே அறுக்க ஆரம்பிச்சிட்டேன். கட் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் வேகவும் வச்சாச்சு. குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணிவிட்டு அப்படியே குழம்பு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயில் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வெந்தயம் கொஞ்சம், கடுகு கொஞ்சம், அப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்து தக்காளியும் சேர்த்து அதுக்கப்புறம் நல்லா உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா வணங்கினோன்னே அதுக்கப்புறம் மஞ்சள் தூளும் போட்டு நல்லா ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சோண்டு போட்டுவிட்டேன். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் போட்டிருந்தேன். போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு வீட்டில் அரைச்சி குழம்பு தூள் இருந்துச்சு, அதையும் ஒரு ஸ்பூன் போட்டுட்டேங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுவும் நல்லா குக்காயிடுச்சு தட்டாம்பயிறு. அதில் ஒரு பவுல் எடுத்து வச்சுருந்தேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் மிச்சம் இருந்த தட்டம்பயிறு எல்லாத்தையும் சேர்த்து நான் குழம்பு ரெடி பண்ணிட்டேன். அதுவும் ஒரு பக்கம் குக்காயிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கம்பு மாவு ஹோம்மேட் பண்ணி எங்கள் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் சேல்ஸ் பண்ணுறாங்க. அவங்கள்ட்ட தான் வாங்கியிருந்தோம். எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு. நான் எப்பயும் இன்ஸ்டண்ட்டாக அரைச்சி தான் வைப்பேன். சரி இது ஹோம்மேடு தானே, வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பு மாவு தாங்க வாங்கியிருந்தாங்க. கம்பு மாவு வச்சு கூழ் செஞ்சுட்டேன். அதுக்கு சுடு தண்ணி போட்டுட்டு அதையும் கரைச்சி சேர்த்தாச்சுங்க. அந்த சுடு தண்ணி கொதிச்சோன்னா அதில் சேர்த்துட்டு ஒரு 2 பேருக்கு 1 கிளாஸ் மாவு எடுத்திருந்தேன் சின்ன கிளாஸில். அதையும் ஒரு பக்கம் நல்லா பாயில் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அதையும் நல்லா குக் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு வழியாக குக் ஆகி முடிச்சுட்டு அதையும் இறக்கியாச்சு. அடுத்து நம்ம ரைஸ் வைக்கணும் இல்லையா, அதையும் ரைஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அரிசி அப்போவே நான் ஊற வச்சுட்டேன். அதுவும் டக்குன்னு வெந்துடும். அதுக்கப்புறம் நேற்று முளை கட்டி வச்சுருந்தேன். இன்றைக்கி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஸ்ப்ரவுட்ஸும் எடுத்துக்கிட்டேன். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் நான் வச்சுருக்கேன். அந்த தட்டம்பயிறு அவிச்சது, அதுக்கப்புறம் ஸ்ப்ரவுட்ஸு, அதுக்கப்புறம் இனிமேல் ஏபிசி ஜூஸ் தான் செய்யணும். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம காய் பொரிக்கிறது இருந்துச்சு. பீன்ஸும் அவரைக்காவும் வந்துச்சு. 2யும் தனித்தனியாக பண்ண முடியாது இல்லையா, டைம் ஆகுது. அதனால் ஒன்றாவே சேர்த்து கட் பண்ணி வச்சுட்டு அதையும் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொரியல் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பொரியலுக்கு கடலைப்பருப்பு, கடவுளுந்த பருப்பு, பட்டை வத்தை, அதுக்கப்புறம் வெங்காயம் எல்லாம் சேர்த்துட்டு இது சும்மா கோகனட் சேர்த்து வதக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன் பொரியல். இதில் 1 கிளாஸ் வாட்டர் சேர்த்துட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டா தான் நல்லா பாயில் ஆகணும். ஒரு 5 மினிட்ஸு 10 மினிட்ஸ் வரை நல்லா குக் ஆகிட்டு சிம்மிலேயே வச்சுருக்கணும். அந்த தண்ணியெல்லாம் வற்றிடுச்சுன்னா குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் தான். அதுக்கப்புறம் ஏபிசி ஜூஸ் ரெடி பண்ணிடலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் மாதுளையில் அந்த ஒயிட் கலரில் இருக்கிற அந்த ஸ்கின்னெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி போட்டுறாமல் அதையும் நம்ம ஜூஸில் சேர்த்தா ரொம்பவே உடம்புக்கு நல்லது. சுகர் பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகும். அந்த ஒயிட் கலரை நம்ம கீழே போடாமல் அதையும் ஜூஸாக எடுத்துக்கணும். அதில் தான் ரொம்பவே பெனிஃபிட் இருக்குது. அந்த துவப்பு தன்மையும் நம்ம உடம்புக்கு நல்லது தான். அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்துக்குமே நல்லது. மெயினாக சுகர் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கோகனட் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 2-3 பீஸ் சேர்த்துக்கிட்டு அதையும் அரைச்சி அதுக்கப்புறம் ஜூஸ் போட்டு அதையும் வச்சுட்டேன் ஒரு ஓரமாக. ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு லன்ச் முடிச்சிடணும், அவங்களுக்கு பேக் பண்ணி கொடுக்கணும் இல்லையா. அதனால் பொரியலும் ரெடி ஆயிடுச்சுங்க. கோகனட் கொஞ்சம் சேர்த்துருந்தேன் பொரியலுக்கு, அதையும் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக கூழும் கொஞ்சம் கஞ்சி தண்ணி இருந்துச்சு, அதை வச்சு சேர்த்து. இன்றைக்கி தயிர் சேர்க்கலை. தயிர் சேர்த்தா இன்னுமே நல்லாயிருக்கும். கொஞ்சம் கல்லுப்பும் நீராகாரம் சொல்லுவாங்க அந்த தண்ணியும் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் ஜூஸும் ரெடி ஆயிடுச்சு. ஜூஸில் ப்ரௌன் சுகர் சேர்த்துருந்தேன். அதையும் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சிம்பிளாக தான் இன்றைக்கி பண்ணியிருந்தேன். தட்டாம்பயிறு குழம்பு, அவரைக்காய் பீன்ஸ் பொரியல் ரைஸ் வச்சு சிம்பிளாக கொடுத்துருந்தேன். அதில் நம்ம இந்த குழம்புலாம் டிஃபன் பாக்ஸில் ஊற்றுவோம் இல்லையா, சம்மடம் வந்துச்சுன்னா பெஸ்ட்டு தான். ஆனால் அந்த மாதிரி டிஃபன் பாக்ஸில் ஊற்றும்போது லீக் ஆகும், வெளியில்
வராமல் இருக்கிறதுக்கு சும்மா சின்ன டிப்ஸ் தான் இது. டிப்ஸ் ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நான் எப்பயுமே இப்படி தான் கொடுப்பேன் அவங்களுக்கு. இது கொஞ்சம் லாங் வீடியோவாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு பாலித்தீன் கவர் இருக்கு இல்லையா, அதை எடுத்து ரவுண்டாக இந்த கார்னர் அந்த கார்னர் எல்லா கார்னரையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு ரெண்டாக வந்துடும். அதில் ஒன் சைடை நம்ம இன்னொரு நாள் கூட வச்சுக்கலாம். இந்த ஒன் சைடை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம சேர்க்கணும். அதை நம்ம இது மேலே வச்சு இப்படி தான் நான் கவர் பண்ணி அவங்களுக்கு கொடுப்பேன். அவங்க சொல்லுவாங்க ஒரு சொட்டு கூட வெளியில் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காங்க. இதே நான் ஒரு டைம் ட்ரை பண்ணேன். அது கொஞ்சம் பெனிஃபிட்டாக கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எக்ஸ்டென்ஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருவேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை ஒரு கவரில் நீங்கள் போட்டு செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு கவரில் போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் வெளியே லீக் ஆகாது. எவ்வளோ தூரம் போனாலும் அது வெளியே சிந்தாமல் இருக்கும் குழம்பு. இப்போ ரசமோ சாம்பார் இந்த மாதிரி குழம்பு வகையெல்லாம் தனியாக கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா அவங்களுக்கும் பேக் பண்ணி ரெடி பண்ணி அனுப்பியாச்சு. அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூழ், கம்மங்கூழ், அப்புறம் தட்டம்பயிறு அவிச்சது, அதுக்கப்புறம் ஏபிசி ஜூஸ், அதுக்கப்புறம் ஸ்ப்ரவுட்ஸ் வச்சுக்கிட்டேங்க. இதுதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.